நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிற சாப்பாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எக் பிரியாணி 1/2 kg எக் பிரியாணி வந்துட்டு சேலஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டது கேசரி சாப்பிட்டு ஆன் பண்ணியிருந்தோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங் வீடியோ. எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். எக் பிரியாணியோட சேர்த்து பாருங்க, இந்த எக்கு வந்துட்டு பிரியாணியில் வந்த எக்கு, இங்கே வச்சிருக்கிற இந்த எக்கெல்லாம் வந்து 1 2 3 எக் இருக்குது. இந்த 3 எக்கு ப்ளஸ் ஒரு 4 எக்கு, ஒன்று பிரியாணி எக்கு, மீதி 4 வந்து எக்கு கிரேவி பண்ணாங்க. அதோட 3 எக்கு ப்ளஸ் ஒரு எக்கு, மொத்தம் 4 எக்கு 1/2 kg பிரியாணி, எக் பிரியாணி. இது நம்மளால் சாப்பிட முடியுதா அப்படின்றது தான் சேலஞ்ச். டைமர் வச்சுருக்கோம். தண்ணி இருக்குது, தண்ணி என்ன ஊற்றி இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம டைமர் ஆன் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரத்தில் இந்த 1/2 kg பிரியாணி 4 முட்டை சாப்பிடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரியாணி எல்லாம் சூடாக இருக்கிற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்து நண்பர்களே, பள்ளி அடிக்க வேண்டியதான். ஆக்குது கிரேவி இருக்கா? கேஜி பிரியாணி 4 முட்டை சாப்பிட முடியுதுன்னு பார்க்கணும். இது பிரியாணி வந்து முட்டை. காரம் சூப்பராக இருக்கும். சாப்பிட குறையவே மாட்டேங்குது. மலையாட்டுறது. எவ்வளோ நேரத்தை சாப்பிட முடிக்கிறதா அப்படி கவனிங்க. சரிங்களா? ஸ்டைலில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வரணும் விரும்ப மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு முட்டை வந்துட்டு 2 முட்டை சாப்பிட்ருக்கேன். பிரியாணி 1/2 கிலோக்கு மேலே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணி மேலேயே இருக்க மாட்டேங்குது. பிரியாணி அதிகமாக போயிடுச்சு, சாப்பிட முடியல. பிரியாணி மாற முடியாது. அதுக்கான ஏமாத்திரம் ஆப்பிட்டாங்கப்பா. அதனால காரணம்
இருக்குது. ஃபேன் போட்டோம்னா வாய்ஸ் கிளியரன்ஸ் கிடைக்காதனால போடாமல் வச்சு சாப்பிட்டுருக்கேன். நம்ம கேமராவில் எடுக்கல, மொபைலில் எடுத்துட்ருக்கோம். பிரியாணி அதிகமாக இருக்கு. இது கம்முன்னு ½ கேஜிக்கு 1 கேஜின்னு சொல்லிக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ இருக்குது. ½ கேஜிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அளவு 3/4 கிலோ. ½ கேஜின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. இருந்தாலும் ஆனால் நமக்கு 1 கேஜி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏமாத்துறாங்க. அது 1 கேஜி பிரியாணி சேலஞ்சுன்னு தான் போடுவேன். சேர்த்து சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு அரை கிலோன்னு சொல்லிட்டு 1 கிலோ ரைஸ் போட்டாங்க. சிரிக்கிறாங்க பாருங்க சொன்னதுக்கு. 1 கிலோ ரைஸ் இது. ஆக்சுவலாக இது ½ கேஜி கிடையாது, 1 கேஜி எக் பிரியாணி. 4 எக்கு, 2 எக்கு சாப்பிட்டுட்டேன். 2 எக்கு தான் இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணுமா என்ன பண்ணும்? 10 நிமிஷம் 49 செகண்ட். 2 எக் இருக்கு. சாப்பிட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்கு ஏன் டைமர் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரே வேலை போட்டு சாப்பிட்ருவேன். மூணு முட்டை அப்படிதான் சாப்பிட்டேன். ஒரு முட்டை வந்து ருஷ்டி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. பரவாயில்ல, விற்கிறது தும்மல் இருமல் எதையும் நிறுத்த முடியாது. நீ தும்பு பார்த்துக்கலாம். இந்த கிரேவியில் முட்டையா இங்கே எல்லாம் கருவா அப்படி தொட்டு எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ரெஸ்ட்டு சாப்பிட்ணும். அதுக்காக தான் டைமர் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஒரு முட்டை மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்காக.
சேலஞ்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. டைமிங் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல சாப்பிடணும்னு நினச்சேன், பட் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் 1 kg பிரியாணி 4 எக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு 1/2 கிலோ பிரியாணி சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் 1 கிலோ போட்டுருக்காங்க, சிரிக்கிறாங்க. அதை தான் கண்டுபிடிச்சேன். ஓகே, 1 கிலோ பிரியாணி 4 எக் சேலஞ்ச் டன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும், என்ன சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தான் தோணுச்சுன்னா சொல்லுங்க, சேலஞ்சாகவும் பண்ணலாம். ப்ளஸ் எப்படி கிரேவி செய்யறது அப்படின்றது செஞ்சு சாப்பிட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம். நீங்களும் சந்தோஷமா இருங்க. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.